பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 118, இறைவார்த்தை 5. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அதிகாலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை உமது மகனாக மகளாக உருமாற்ற, உமது அன்பு செல்வங்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்த எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அதிகாலையிலே எங்களை எழுப்பி உமது வார்த்தையின் வழியாக ஜெபிப்பதற்கும், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவதற்கும் இந்த கிருபையான நேரத்தை கொடுத்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை அதிகாலையிலே எழுப்பி உமது பிரசன்னத்தை உணர வைத்து இந்த நாளிலே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக, அவரை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இரவு நேரத்திலே இவ்வளவோ வேதனைகளோடும் துக்கத்தோடும் கவலையோடும் சோர்வோடும் படுக்கை அறைக்குள் சென்ற பொழுதும் கூட நீர் இந்த காலை நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்து எங்களை தூதர்கள் வழியாக எழுப்பி உமது பிரசன்னத்தை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உமது சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நீர் எங்களை அழைப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலெல்லாம் சமாதானம் இழந்து அலைந்த பிள்ளைகளை தேடி சென்று அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி உமது அன்பு மகனாக மகளாக மாற்றி அரவணைத்து வழிநடத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நோயாளிகளுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவரே, எங்களுடைய கூக்குரலை கேட்டு நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தி ஆச்சரியத்தில் நீர் விழ வைத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் இருந்த பொழுது கடன் பிரச்சனைக்காக உம்மை தேடி வந்து எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே, நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஜெபித்த பொழுது எங்களுடைய கடன் பிரச்சனைகளை அப்புறப்படுத்த உதவிக்கரம் மக்கள் வழியாக நீட்டியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபித்த பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து உயர்த்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, உமது கரங்களில் இருந்து எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகும் கூட நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம், உமக்கு சித்தமில்லாத வழியில் நடந்திருக்கின்றோம், உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம், உம்மை காயப்படுத்தி இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டவரே உம்மை வருத்தத்தில் விழ வைத்திருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நீர் மன்னிக்கதில் பெரியவர். உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய உன்னத தகப்பன். நெருக்கடியான வேளையில் உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் சில நேரங்களிலே எங்களையே இழந்து தவிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றீரே. அதற்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்தி தகப்பனே, உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக மகளாக உருமாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் ஆதரவு கிடையாது சுவாமி. உம்மை தவிர எங்களை நேசிப்பதற்கு யாரும் இந்த உலகத்தில் இல்லை சுவாமி. உம்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்திலே யாரும் எதையும் அமைத்து தருவது இல்லை சுவாமி. நீர் எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து எங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கின்றீரையப்பா. அதற்காகவும் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய பாவங்களை நீர் நினைவில் வைத்திருந்தால் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் இந்த நேரத்திலே நிலைத்து
காத்திருக்க முடியாது சுவாமி. ஆமோஸ் 5வது அதிகாரம் 4வது வார்த்தை வாசிக்கின்றோமே, என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றீரே. ஆம் தகப்பனே, இதோ உம்மை தேடி அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள், உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், உம்மை நாடி வந்திருக்கிறார்கள். என் ஆண்டவர் மட்டும் போதும், என் ஆண்டவருடைய அருளை நான் பெற்றுக்கொள்வேன், என் ஆண்டவருடைய பாவங்களை மன்னிப்பார், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார், என்னுடைய குற்ற பழிகளை அப்புறப்படுத்துவார், நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுப்பார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுப்பார், கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்வார் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி வந்து வாழ்விற்காக கையேந்தி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரல் தூபத்தை போலும் அது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் திரு பாடல்கள் 119வது அதிகாரம் 92வது வார்த்தையில் வாசிக்கின்றோம், உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன் என்றும். ஆம் தகப்பனே, திருச்சட்டத்தை நீர் எங்களுக்கு பயிற்றுவிக்கின்றீர், எங்களுடைய வாழ்க்கையிலே இன்பத்தை தருகின்றீர், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை எடுத்து மாற்றுகின்றீர். நாங்கள் மடிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வார்த்தைகளினால் திடப்படுத்தி நாங்கள் கூக்குரலிட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய கண்ணீரை துடைத்து அற்புதங்களை செய்கிறீரே அப்பா. அதே போல் தகப்பனே, யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஒளிபரிக்கையில் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது குரல் அவர்களுடைய உள்ளத்தில் ஒலிக்க வேண்டுமாயும் இந்த நாளிலே உமது குரலை கேட்டு அதன்படி நடந்து என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி, என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி, என் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் புலம்பல் 3:26 வாசிக்கின்றோம், ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம் என்று. ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்கு மீட்பை தருகின்றீர், நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருகின்றீர், எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து நாங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மீட்டு ரட்சிப்பதற்காக வந்திருக்கின்றீர். ஆண்டவரே, விடுதலை பயணம் 14:14 சொன்னதுபடி நீங்கள் சும்மா இருங்கள், நாங்கள் உமக்காக போரிடுவோம் என்றும் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் என்றும் நாங்கள் வாசிக்கின்றோமே. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு மனிதரும் உள்ளத்திலே பல போராட்டங்களோடு வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒவ்வொருவரும் போராட்டத்தோடும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே. உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படும்படியாகவும் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் இந்த நாளிலே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், அவர் என்னோடு இருந்தால் நான் குணமடைவேன் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்கிறார்களே, அவர்களுடைய படுக்கைக்குள் கடந்து சென்றும் படுக்கையின் அருகில் கடந்து சென்றும் அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் அவர்களுடைய நோய்களை கல்வாரியில் சுமந்து தீர்த்திருக்கின்றீர். கல்வாரி ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்தும் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நேரத்திலே உதிரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும் சகாய தாயே, இரக்கத்தின் ராக்கினியே, விண்ணக அரசியே, எங்களோடு கூட இருக்கக்கூடிய எங்கள் அன்னையே, எங்களுக்காகவும் நெருக்கடியான வேளையில் உம்மை தேடி வந்து உமது மகனிடம் ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் பரிந்து பேச வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.